இன்றைய மகா வாக்கியத்தில் பாபா விசேஷமாக ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் நீங்கள் எங்கேயாவது சொற்பொழிவு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா பேப்பரில் எழுதி வச்சதை பார்த்து சொல்லக்கூடாது. முதல்ல நம்ம நோட் பண்ணிடணும். ஆனால் சொற்பொழிவு செய்கிறப்ப பேப்பரில் எழுதி வச்சதை பார்த்து செய்யக்கூடாது. புத்தியில் வச்சு அதை தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறமா பாபா சொல்கிறாரு, எனக்கு ஒரு குழந்தை லெட்டர் எழுதியிருந்தது. அந்த குழந்தைய பாபா இன்னைக்கு நினச்சிருக்கார். அந்த குழந்தை என்ன எழுதிச்சான் பாபாவுக்கு, பாபா என்னோட அப்பாவே டீச்சராகவும் இருக்கிறாரு லௌகிக்கில், அதே போல் நீங்கள் எனக்கு அப்பாவாகவும் இருக்கீங்க டீச்சராகவும் இருக்கீங்கன்னு. அதுக்கு பாபா சொல்லியிருக்கிறாரு, அவரோ எல்லைக்குட்பட்டவர், நானும் எல்லைக்கு அப்பாற்பட்டவர். எவ்வளோ அழகான பாபா இல்லையா? அடுத்து பாபா நம்முடைய நினைவு சின்னத்தை பற்றி வாணியில் நினைவு செஞ்சுருக்காரு. தில்வாடா கோயில் உங்களுடைய அழகான நினைவு சின்னம். ஆனால் அங்கே கீழே இருக்காது தில்வாடா கோயில், அங்கே கருப்பாக தான் ஆதிதேவனை காட்டப்பட்டிருக்கு. அதே மதுபனில் அச்சல்கர்னு ஒரு இடம் இருக்குது. நீங்கள் எல்லாம் கூட சிலர் பார்த்துருக்கலாம். முன்னாடியெல்லாம் அது பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு நம்ம ஒரு மலையில் ஏறி போகணும். மதுபன்லேயே ஒரு மலையில் ஏறி போனால் தான் கொஞ்சம் உச்சியில் இருக்கும் அச்சல்கர். அங்கே தங்கத்திலே சிலையானது காட்டப்பட்டிருக்கு. ஸ்வர்க்கத்தோட நினைவு சின்னங்கள் காட்டப்பட்டிருக்கு. அப்போ கீழே தபஸ்யா, மேலே ஸ்வர்க்கம். இந்த பிரம்மா பாபா கூட தன்னுடைய நினைவு சின்னங்களை பார்த்துருக்கிறாரு. ஸோ இந்த உடல்ல இருந்துக்கிட்டே தன்னுடைய ஜடமான நினைவு சின்னத்தை பாபாவே பார்த்துருக்கார். அப்போ பாபா நினைப்பாரா, இது என்னுடைய நினைவு சின்னம், நான் இப்படி தான் ஆக போகிறேன்னு. அதே போல் சிவபாபா சொல்கிறாரு, குழந்தைங்களாகிய நமக்கு நீங்களும் இப்போது இந்த ஜட சரீரத்தில் இருக்கிறப்பவே உங்களுடைய ஜடமான நினைவு சின்னத்தை பாருங்க. இன்றைய மகா வாக்கியத்தை நாம் கேட்கலாம். சிவ பகவானுடைய மகா வாக்கியம், வாணி தேதி 16/4/2022. மீட்டே பச்சே, 21 जन्मों की राजाई लेनी है तो ज्ञान धन का दान करो. இனிமையான குழந்தைகளே, 21 ஜென்ம ராஜ்யத்தை அடைவதற்கு ஞான செல்வத்தை தானம் கொடுங்கள். தாரண் கர் ஃபிர் தூசரோं को भी कराओ. தாரணை செய்து மற்றவர்களையும் செய்ய வையுங்கள். பாபா கேள்வி கேட்குறாரு, சல்தே சல்தே கிரகச்சாரி बैठने का मुख्य कारण क्या है? போக போக கிரகச்சாரம் ஏற்படுவதன் முக்கிய காரணம் என்ன? பாபா பதில் சொல்றாங்க, ஸ்ரீமத் பர் பூரா नहीं चलते इसलिए கிரகச்சாரி बैठ जाती है. ஸ்ரீமத் படி முழுமையாக நடப்பது இல்லை, எனவே கிரகச்சாரம் ஏற்படுகிறது. अगर निक्षय बुद्धि हो, एक की मत पर सदा चलते रहे तो கிரகச்சாரி बैठ नहीं सकती. सदा कल्याण होता रहे. ஒருவேளை நிச்சய புத்தி இருக்கின்றது என்றால், ஒருவருடைய வழியிலேயே செல்கிறீர்கள் என்றால் கிரகச்சாரம் ஏற்படாது, சதா நன்மையே நடக்கும். தேரி से आने वाले भी बहुत आगे जा सकते हैं. தாமதமாக வருபவர்கள் கூட மிகவும் நன்றாக முன்னேறி செல்ல முடியும். செகண்ட் கி பாசி ஹே, வினாடிக்கான பந்தயம்தான் இது. பாபா கா பனே தோ ஹக்தார் பனே. பாபா குழந்தை ஆயிட்டோம்னாலே உரிமையாளர் ஆயிட்டோம். சுக் தனேரே கா வர்ஷா மில் ஜாயேகா. சுகத்தினுடைய செல்வத்தினுடைய ஆஸ்தி கிடைத்து விடுகிறது. பரந்து ஆனால் ஸ்ரீமத் பர் சதா சல்தே ரஹே, ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் சதா. இது அப்போதான் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் சதா என்ன பண்ணணும்? ஸ்ரீமத் படி நடந்தாதான் இது எல்லாமே கிடைக்கும். பாடல், தூ பியாரு கா சாகர் ஹே, நீ அன்பு கடலாக இருக்கின்றாய். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி का अर्थ तो बच्चों को बार बार समझाया गया है. ஓம் சாந்தியினுடைய அர்த்தம் குழந்தைகளுக்கு அடிக்கடி புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய முரளியில் பாபா என்ன பண்ணியிருக்காரு, ஓம் சாந்தியினுடைய அர்த்தத்தை நமக்கு சொல்லியிருக்கார்.
ஓம் மனா அஹம், ஆத்மா மம் ஷரீர். ஓம் என்றாலே நான், அதாவது நான் ஆத்மா, இது என்னுடைய உடல். பாப் கஹேங்கே ஓம் சோ பரமாத்மா. பாபா என்ன சொல்லுவாரா? ஓம் அப்படின்னா நான் பரமாத்மா. நாமெல்லாம் என்ன சொல்றோம்? நான் ஆத்மான்னு சொல்றோம். பாபா ஓம்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? நான் பரமாத்மா. உன்கா ஷரீர் நீயே, क्योंकि वो तो सबका बाप है. அவருக்கு ஷரீரம் கிடையாது, ஏன்னா அவர் அனைவருக்கும் தந்தை. वो ऐसा नहीं कहेंगे हम आत्मा सो परमात्मा. அவர் இப்படி சொல்ல மாட்டார், ஆத்மாவும் நான் தான் பரமாத்மாவும் நான் தான். அப்படி பாபா சொல்லுவாரா? அவர் ஓம் சொல்றாருனால என்ன அர்த்தம்? நான் பரமாத்மா. அதே நாம சொல்றோம்னா நான் ஆத்மா. ये तो ठीक है, அகம் ஆத்மா பரமாத்மா கி சந்தான ஹே. இது சரியானது. அதாவது என்ன? நான் ஆத்மா பரமாத்மாவோட குழந்தை. இது சரியானது. बाकी अहम आत्मा सो परमात्मा कहना एकदम रॉन्ग हो जाता है. ஆனால் என்ன ஆனால்? அதுக்கு முன்னாடி பாபா என்ன சொன்னாங்க? நான் ஆத்மா பரமாத்மாவுடைய சந்தானம். இது கரெக்ட். ஆனா நான் ஆத்மா, ஆத்மாவாகிய நான் தான் பரமாத்மா, இப்படி கூறுவது தவறு. तुम बच्चे बाप को जानते हो. குழந்தைங்களாகிய நீங்க பாபாவை தெரிஞ்சிருக்கீங்க. वो समझते हो कि ये पुरानी दुनिया है. இதுவும் உங்களுக்கு தெரியும், இதுவும் நீங்க புரிஞ்சிருக்கீங்க. இது பழைய உலகம். நயி துனியா சத்யுக்கோ காஜாத்த. புதிய உலகம்னு சத்யுகத்தை தான் சொல்லப்படுது. பரந்து சத்யுக் கப் ஹோத்தா ஹே பிச்சாரே நெய் ஜான்தே. ஆனா சத்யுகம் எப்போது ஏற்படுகிறதுங்கிறத அப்பாவி மக்கள் அறிந்திருக்கவில்லை. समझते हैं कलयुग तो अब बाकी 40,000 वर्ष है. என்ன நினைக்கிறாங்களாம்? கலியுகத்துக்கு இன்னும் 40,000 ஆண்டுகள் இருக்குதுன்னு நினைக்கிறாங்களாம். तुम बच्चे जानते हो हम श्रीमत पर अभी नई दुनिया स्थापन कर रहे हैं. இப்போ குழந்தைங்களாகிய நீங்க தெரிஞ்சிட்டீங்க, நான் ஸ்ரீமத் படி இப்போது புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். बाप कहते हैं मैं तुम्हारे द्वारा नई दुनिया स्थापन करा रहा हूँ. பாபா சொல்றாங்க, நான் உங்கள் மூலமாக புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறேன். துமாரே துவாரா வினாஷ் நை கர்வாத்தா. பாபா சொல்ற, நான் உங்க மூலமா வினாஷோலாம் செய்ய வைக்கிறது கிடையாது. वही तुम शिव शक्तियां प्रजापिता ब्रह्मा की मुख वंशावली अहिंसक शक्ति सेना हो. அதே சிவனுடைய சக்திகளாகிய நீங்க தான் பிரஜாபிதா பிரம்மாவுடைய முக வம்சாவளியினர், அஹிம்சையான சக்தி சேனைகள். நீங்க தான் அவங்க, அவங்க தான் நீங்கன்றார் பாப். சிவசக்தி சேனை, பிரம்மாவுடைய முக வம்சாவளி, அஹிம்சையான சக்தி சேனை. உங்களோட நினைவு சின்னம் தான் உலகத்துல காட்டப்பட்டிருக்கு. அதுதான் நீங்க, நீங்க தான் அது. तुम ही हो जो बाप से वर्षा पाने के अधिकारी हो. நீங்கள் மட்டும்தான் பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்கு அதிகாரிகள். तुम ब्राह्मणों को ही श्रीमत मिलती है. பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் ஸ்ரீமத் கிடைக்குது. तुम काम विकार को जीतते हो. நீங்க தான் காம விகாரத்தையே வெற்றி அடைகிறீங்க. तभी यहाँ जो आते हैं उनसे पूछा जाता है कि अगर काम विकार पर जीत पाई हो तो बाप से मिलना. ஆகையால தான் இங்க வருகின்றவர்கள்ட்ட கேட்கப்படுது, நீங்க காம விகாரத்து மேல வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னா தான் பாபாவை சந்திக்கலாம். வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னா தான் பாபாவை சந்திக்கணும்னு இங்க சொல்லப்படுது. மாத்தேலே और सोतेले होते हैं. சொந்த குழந்தையும் இருக்காங்க, மாற்றாந்தாய் குழந்தையும் இங்கே தான் இருக்காங்க. மாத்தேலேக்க விகாரமே நீ ஜா சக்தே. சொந்த குழந்தைங்க ஒருபோதும் விகாரத்தில் செல்வது கிடையாது. அபி ஹம்கோ பாப் மிலா ஹே. இப்போ நமக்கு பாபா கிடைச்சிட்டாரு. ஜோ கியான் கா சாகர் ஹே. அவர் தான் ஞான கடல். கிருஷ்ண கோ கியான் கா சாகர் நை கை.
கிருஷ்ணரை ஞானக்கடல் என்று சொல்ல முடியாது. शिव बाबा की महिमा और देवताओं की महिमा एकदम अलग है. शिव பாபாவுடைய மகிமை தேவதைகளுடைய மகிமை முற்றிலும் தனிப்பட்டது, ரெண்டுமே வெவ்வேறானது. देवताओं की महिमा है संपूर्ण निर्विकारी. देवतेகளோட மகிமை என்ன? संपूर्ण निर्विकारी. शिव बाबा को कहा जाता है मनुष्य सृष्टि का बीज रूप. शिव பாபாவை என்ன சொல்லப்படுது? மனித சிருஷ்டியின் விதை ரூபம். सत्य चित्त आनंद स्वरूप ज्ञान का सागर. सत्य चित्त आनंद स्वरूपम ज्ञान कडल. यह शरीर पहले जड़ होता है, फिर उनमें जब आत्मा प्रवेश करती है तब चैतन्य बनता है. இந்த शरीரம் முதல்ல ஜடமா இருக்கு, பிறகு எப்ப ஆத்மா பிரவேசமாகுதோ அப்போ चैतन्यमागी विடுகிறது. यह मनुष्य सृष्टि रूपी जाड़ की उत्पत्ति कैसी होती है वो सिर्फ बाप बीज रूप ही जानते हैं. இந்த மனித சிருஷ்டி என்ற மரம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது விதையாக இருக்கக்கூடிய பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மனித சிருஷ்டி மரம் எப்படி தோன்றுகிறது, எப்படி உருவாகுதுங்கிறது யாருக்கு தான் தெரியும்? விதை ரூபமா இருக்கிற பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும். वो तुमको ज्ञान दे रहे हैं. அவர்தான், தெரிஞ்ச அவர்தான் இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். बाप कहते हैं तुमको थोड़ा भी ज्ञान देता हूँ तो पुरानी दुनिया से नई दुनिया में चले जाते हो. பாபா சொல்றார், நான் உங்களுக்கு கொஞ்சோண்டு ஞானம் கொடுத்தா கூட நீங்க பழைய உலகத்துல இருந்து புது உலகத்துக்கு போயிடுவீங்க. उनको ही शिवालय कहा जाता है. அதைத்தான் சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. शिव बाबा द्वारा स्थापन किया हुआ स्वर्ग. शिव बाबा மூலமாக படைக்கப்பட்ட ஸ்வர்க்கம். जिसमें चैतन्य देवताएं निवास करते हैं. அங்கதான் चैतन्य தேவதைகள் வசிக்கிறார்கள். பக்தி மார்ग में उन्हों को मंदिर में बिठा दिया है. பக்தி மார்க்கத்துல அந்த தேவதைகளை கொண்டு போய் கோயில்ல உட்கார வச்சுட்டாங்க. तुम हो सच्चे सच्चे रूहानी ब्राह्मण. நீங்கள்தான் உண்மையிலும் உண்மையான ஆன்மீக பிராமணர்கள். தேவதைகள் வசிக்கிறதோ சத்யுகத்துல, ஆனா பக்தியில என்ன காட்டிட்டாங்க? தேவதைகளை கொண்டு போய் கோயில்ல உட்கார வச்சுட்டாங்க. பவசுல நீங்க தான் யாரு? உண்மையிலும் உண்மையான ஆன்மீக பிராமணர்கள். तुमको शिव बाबा ने ब्रह्मा द्वारा अपना बनाया है. உங்களை शिव बाबा பிரம்மா மூலமா தன்னோட குழந்தையாக்கி இருக்கிறார். वो जिस्मानी ब्राह्मण बल कहते हैं कि यह मुख वंशावली है. உலகத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் வேணா சொல்லலாம் நாங்களும் முக வம்சாவளியினர் தான். परंतु फिर भी कह देते हैं ब्राह्मण देवी देवता नमः, क्योंकि समझते हैं कि हम पुजारी ब्राह्मण है, आप पूज्य हो. ஆனாலும் அவங்க மந்திரம் சொல்றப்ப என்ன சொல்றாங்களாம்? பிராமணர்கள் தேவி தேவதாய நமகன்னு சொல்றாங்களாம். ஏன்னா அவங்களுக்கே தெரியுது நாம தான் பூஜாரி பிராமணர்கள், முன்னாடி இருக்கிறவங்க பூஜைக்குரிய தேவதைகள். விகாரி பிராமன் நமக கர்த்தேகே பவித்திரகோ. விகாரியான பிராமணன் பவித்திரமான தேவிகளை நமஸ்கரிக்கிறாங்க. तुम अभी ब्राह्मण हो, वो समय आएगा फिर तुम ही कहेंगे ब्राह्मण देवताय नमः, क्योंकि अभी तुम पूज्य ही जाकर पूजारी बनते हो. பாபா சொல்றாரு, நீங்க இப்ப பிராமணன் ஆயிட்டீங்க, அப்படி ஒரு காலம் வரும், பிறகு நீங்க சொல்லுவீங்க பிராமணன் தேவதாய நமக. அதாவது பிராமணர்களாகிய நாம தான் தேவதைகளாக ஆகிறோம். ஏன்னா இப்போதான் நீங்க பூஜைக்குரியவர்கள்ல இருந்து என்ன ஆயிட்டீங்க? பூஜாரி ஆயிட்டீங்க. அப்ப அடுத்து என்ன ஆகணும்? பூஜாரியிலிருந்து பிறகு அடுத்து என்ன ஆகணும்? பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராகணும். ये बड़ी गुह्य रमणीक बातें है. இதெல்லாம் ரொம்ப ஆழமான ஆனா அதே நேரத்துல ரமணீகரமான விஷயங்கள். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆழமா இருக்கு அப்படின்னா எல்லாரால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா பாபா சில விஷயங்கள் சொல்றப்ப என்ன சொல்றாரு? இது ஆழமான விஷயம், அதே நேரத்துல ரமணீகரமான விஷயம்னு சொல்றார். புரிஞ்சுக்கிறதுக்கும் எப்படி இருக்கும்? இயல்பா இருக்கும், இனிமையா இருக்கும்.
மனசுக்கு ஒரு ரிஃப்ரெஷ் கொடுக்கறதா இருக்கும். அப்படிப்பட்ட ரமணீகரமான விஷயங்கள் இதெல்லாம். जो श्रीमत पर चलने वाले हैं वह इसे अच्छी रीति धारण कर और करा सकते हैं. யார் ஸ்ரீமத் படி நடக்கிறவங்களோ அவங்க தான் இதை நல்ல தாரணை செய்து மற்றவர்களையும் செய்ய வைக்கிறாங்க. जैसे बैरिस्टर सर्जन जितना पढ़ते हैं उतनी दवाइयाँ व पॉइंट्स बुद्धि में रहती है. எப்படி வக்கீல் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்கிறாங்கன்னா எவ்வளோ நல்லா படிக்கிறாங்க, அந்த அளவு மருந்துகளுடைய பெயர்கள் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்களா புத்தியில் நல்லா பதிய வைக்கிறாங்க. நாம் तो वकील होगा परंतु कोई लखपति और कोई की कुछ भी आमदनी नहीं होगी. பேர் வக்கீலாக இருக்கலாம், ஆனால் சிலருக்கு லட்சக்கணக்கில் வருமானம் வருது, சிலருக்கு பண போக்குவரத்தே கிடையாது, அதாவது சம்பாத்தியமே இல்லாமல் இருக்காங்க. यहाँ भी नंबरवार दान करते हैं तुमको एवजा मिलता है. இங்கே கூட அப்படிதான்றார் பாபா, நம்பர்வார் தான் தானம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அதற்கான ஈடு தான் இங்கே கிடைக்கும். தப் கஹா ஜாத்தா ஹை தன் தியே தன் ந கூட்டே. ஆகையால தான் உலகத்தில் என்ன பழமொழி சொல்லியிருக்காங்க, செல்வம் கொடுக்க கொடுக்க குறையாது, கொடுக்க கொடுக்க தான் வரும், கொடுத்தா குறைஞ்சு போயிடும்னு கிடையாது. वहाँ दान करते तो अल्पकाल के लिए दूसरे जन्म में मिलता है. உலகத்திலோ தானம் கொடுக்குறாங்கன்னா அல்ப காலத்துக்கு அடுத்த பிறவியில் அதற்கான பலன் கிடைக்குது. साकूकार के घर में जाते हैं वहाँ तो 21 जन्मों के लिए राजाई के अधिकारी बन जाते हैं. செல்வந்தர் வீட்டில் போய் பிறக்கிறாங்க, அங்கே அதாவது முந்தின பிறவியில் தான புண்ணியம் செஞ்சுருந்தா அடுத்த பிறவியில் ஒரு செல்வந்தர் வீட்டில் போய் பிறக்கிறாங்க. ஆனால் இங்கோ 21 ஜென்மத்திற்கு ராஜ்யத்திற்கு அதிகாரியாகி விடுகிறீர்கள். எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் கிடையாது, 21 ஜென்மத்துக்கு ராஜ்ய அதிகாரி ஆகிறோம். तुमको सब பாயிண்ட்ஸ் பி நோட் करनी है. பாபா சொல்ல நீங்கள் எல்லா பாயிண்ட்டையும் குறித்து வச்சுக்கணும். காட்லி ஸ்டூடெண்ட்னால யார் கையில் நோட் புக் பென் இருக்கணும், நம்ம வர்றப்ப எழுதணும். பாபா சொல்ல நீங்கள்லாம் யார் காட்லி ஸ்டூடெண்ட், எல்லா பாயிண்ட்டை என்ன பண்ணணும் நோட் பண்ணி வைங்க. तुमको कागज पर देख भाषण नहीं करना है. ஆனால் பேப்பரில் எழுதியிருக்கிறத எடுத்து வச்சு நீங்கள் படித்து சொற்பொழிவு செய்யக்கூடாது. பரந்து புத்தி மேரக் பாஷன் கர்னா, எங்கே வச்சு பாஷன் பண்ணணும், சொற்பொழிவு செய்யணும், புத்தியில் வச்சு சொற்பொழிவு செய்யணும். நான் எழுதி வச்சுருக்கதை பார்த்து அப்படியே படிச்சுட்டே போயிடக்கூடாது, எழுதணும், அதுக்கப்புறம் அதை புத்தியில் பதிய வச்சுட்டு பிறகு அதை நம்ம பிறருக்கு சொல்லணும். जैसे शिव बाबा ज्ञान का सागर पतित पावन है ऐसे तुम बच्चों को भी बनना है. எப்படி शिव बाबा ஞான கடல் பதீத்த பாவனன், அது போல குழந்தைங்க நாமளும் ஆகணும். एक बच्ची ने लिखा कि हमारा बाप टीचर था, आप भी हमारे बाप टीचर हो. ஒரு குழந்தை, பாபா குழந்தை, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாபாவுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க, என்னுடைய அப்பா டீச்சராகவும் இருக்கிறார், அதுபோல் நீங்கள் தான் எனக்கு அப்பாவாகவும் இருக்கீங்க டீச்சராகவும் இருக்கீங்க பாபான்னு எழுதியிருந்தாங்களாம். ஓஹே ஹதுக்கா ஏ பேஹதுக்கா. உடனே பாபா என்ன சொல்லிட்டாராம், அவர் எல்லைக்குட்பட்டவர், நான் எல்லைக்கப்பாற்பட்டவர். பேஹது கா பாப் பேஹது கி பாத்தே சுனாத்தா ஹி. எல்லையற்ற தந்தை தான் எல்லையற்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். ஹது கா பாப் ஹது கி பாத்தே சுனாத்தே. எல்லைக்குட்பட்ட தந்தை எல்லைக்குட்பட்ட விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்லுவார். ஒஹே ஹதுக்கா சுக்கு தேனேவாலா. அதே போல் அவர் கொடுக்குற சுகம் கூட எப்படி இருக்கும், எல்லைக்குட்பட்ட சுகமாக தான் இருக்கும். எல்லைக்குட்பட்ட தந்தை கொடுக்குற சுகமும் எல்லைக்குட்பட்டது தான். ஹதுக்கி சேவா கர்னேவாலே சர்வோதயா நாம் ரக்தே ஹே ஏ பி ஜூட்டே. உலகத்தில் எல்லைக்குட்பட்ட சமூக சேவை செய்கிறவங்க இருக்காங்க, அவங்க தனக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்களா, சர்வோதயான்னு பேர் வச்சுக்கிறாங்களா. பாபா சொல்கிற இது உண்மைக்கு புறம்பானது. சர்வோதயான என்ன எல்லார் மேலே தயை காட்டக்கூடியவங்க. ஸோ ஒரு மனிதன் எப்படி மற்ற மனிதர்கள் மேலே தயை காட்ட முடியும். சர்வமான சாரி துனியா பர்த்தோ தயானை கர்த்தே. சர்வம் என்றாலே என்ன முழு உலகம், முழு உலகத்துக்கு ஒரு தனிப்பட்ட ஒருத்தரால் தயை காட்டலாம் முடியாது. பாப் ஹி ஹே ஜோ சர்வ பர் தயாக்கர் பாவன் பனாத்தே ஹே. பாபா மட்டும்தான்
எல்லார் மேலே இரக்கம் காட்டி எல்லாரும் என்ன பண்ணுறாரு பாபா? சொர்க்கத்துக்கு உகந்தவங்களாக்குறார், பாவனமாக்குறார். தத்துவம் கோபி பாவன் பண்ணாத்தே. பாபா என்ன பண்ணுறாரு? தத்துவங்களையும் பாவனமாக்குகிறார். ஏகி துனியா ஒத்தியே வகி ஃபிர் நை சோ புராணி பன்தி. அதுக்காக 2 உலகம் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஒரே உலகம்தான். அந்த உலகம்தான் புதுசாக இருந்தது, அதே உலகம்தான் என்ன ஆயிடுச்சு? பழசாயிடுச்சு. ஸோ உலகம் ஒன்று தான். பாரத் ஹி ஸ்வர்கத்தா பாரத் ஹி நரக் ஹே. பாரதம் தான் ஸ்வர்க்கமாக இருந்தது, இப்போ பாரதம் தான் நரகம் ஆயிடுச்சு. ऐसा नहीं பௌத்தி கண்டு கிறிஸ்டியன் கண்டு कोई स्वर्ग था. அப்படி இல்லை. புத்த தேசம், கிறிஸ்தவர்களுடைய தேசம்லாம் சொர்க்கத்தில் இருந்துச்சு, அல்லது அங்கெல்லாம் சொர்க்கம் இருந்துச்சு, அப்படி கிடையாது. एक बाप ही सबको दुख से छुड़ाने वाला हेवनली गॉड फादर है. ஒரு பாபா மட்டும்தான் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய சொர்க்கத்தின் இறை தந்தை. ஹெவன்லி காட் ஃபாதர். லிபரேட்டர் பி ஹே, கைடு பி ஹே. பாபா எப்படி இருக்காரு? லிபரேட்டர், விடுதலை அளிக்கிறவராகவும் இருக்கார், வழிகாட்டியாகவும் இருக்கார், கைடாகவும் இருக்கார். உன்கோ சப் யாது கர்த்தே ஹி. அவரை தான் எல்லாரும் நினைவு செய்கிறாங்க. பாப் கேத்தே ஹே பச்சே டைம் போத் தோடா ஹே. பாபா சொல்கிறார், குழந்தைங்களே நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. அபி தேக சகித் சப்சே புத்தியோ ஹட்டாவ். இப்போ தேக சகிதம் எல்லாத்து மேலே இருக்க புத்தியினுடைய தொடர்பெல்லாம் துண்டிச்சிடுங்க. அப் ஹம் அப்னே பாப் கே பாஸ் ஹி ஜாத்தே ஹே ஃபிர் அக்கா ராஜ்ய கரேங்கே. இப்போ நாம் நம்முடைய தந்தை கூட தான் போகிறோம், தந்தை இருக்கிற இடத்துக்கு தான் போகிறோம், பிறகு வந்து தான் ராஜ்யம் செய்வோம். முக்கிய ஹீரோ அண்ட் ஹீரோயின் கா பார்ட் துமாரா ஹே. இதில் முக்கியமான ஹீரோ ஹீரோயின் பார்ட் உங்களுக்கு தான். யதா மாபாப் ததா பச்சே சப் புருஷார்த்தி ஹே. தாய் தந்தை எப்படியோ அதே போல குழந்தைங்க எல்லாருமே புருஷார்த்திகள், அதாவது முயற்சியாளர்கள். புருஷாரத் கரானேவாலா ஏகி பரம்பிதா பரமாத்மா அதி பியாரா ஹே. புருஷார்த்தம் செய்ய வைக்கக்கூடியவர் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா அதி மிக மிக அன்பானவர். பக்தி மார்க் மே பி உன்கோ யாद करते हैं परंतु उनको जानते नहीं. பக்தி மார்க்கத்தில் கூட அவரைத்தான் நினைக்கிறாங்க, ஆனால் அவருடைய அறிமுகம் கிடையாது. ऋषि मुनि आदि भी कहते हैं रचिता और रचना बेअंत है. ரிஷிகள் முனிவர்கள் கூட என்ன சொல்றாங்களாம்? படைப்பவர் மற்றும் படைப்பு எல்லையிட முடியாதது, அடிமுடி இல்லாததுன்னு சொல்றாங்க. तो आजकल के गुरु कैसे कहते अम्मी परमात्मा है. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய குருவெல்லாம் என்ன சொல்றாங்களா? நாங்கள் தான் கடவுள்னு சொல்லிடுறாங்களாம். தில்வாடா மந்திர் மே ஆதி தேவ் கா சித்திர ஹே. தில்வாடா கோயில்ல ஆதி தேவனுடைய சித்திரம் இருக்குது. नीचे काले दिखाते हैं फिर अचरगल में सोने का रखा है. பாபா சொல்றாங்க, கீழே கருப்பாக காட்டியிருக்காங்க தில்வாடால, ஆனால் அதுவே உச்சியில் இருக்கக்கூடிய அச்சல்கர்ன்ற இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? தங்கத்திலே காட்டியிருக்காங்க. நீச்சே தபஸ்யா கர் ரஹே ஹே ஊப்பர் ஸ்வர்க் ஹே. கீழே உட்காந்து தபஸ்யா பண்ணிட்டு இருக்கிறோம், நமக்கும் மேலே ஸ்வர்க்கம் இருக்கிறது. ஏஹே ஹமாரா யாதுகார். இதுதான் நம்முடைய நினைவு சின்னம். पतितों को पावन बनाने तो संगम हुआ ना. பதீத்தமானவர்களை பாவனமாக்கறதுக்காக தானே சங்கம யுகமே வந்திருக்கு. பக்தி மார்க் வாலே பி ஹோங்கே. பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவங்களும் இங்கே இருப்பாங்க. பாபா இஸ் ஷரீர் துவாரா அப்னா ஜட் மந்திர் யாதுகார் பி தேக்கே ஹே. பாபா இந்த ஜடமான உடல் மூலமா, இந்த ஷரீரத்து மூலமா தன்னுடைய ஜடமான கோயில் நினைவு சின்னத்தையும் பார்த்திருக்கிறார். समझाते हैं मैं देखता हूँ ये हमारे यादगार बने हुए हैं. பாபாவுக்கு புரிஞ்சிருக்குதான், நான் என்னுடைய நினைவு சின்னத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த உணர்வு, அந்த புரிதல் இருந்துச்சு பாபாவுக்கு. தும்பி அப்பனா யாதுகார் தேக்கோ. நீங்கள் கூட தன்னுடைய நினைவு சின்னத்தை பாருங்கன்றார் பாபா. தெரியுதா நினைவு சின்னம் எப்படி இருக்கு? நம்முடைய நினைவு சின்னமெல்லாம் पहले तुम नहीं जानते थे कि हमारा यादगार है. முதல்ல உங்களுக்கு கூட தெரியாது
தில்வாடா கோயில் நம்முடைய நினைவு சின்னம் தான் அப்படிங்கிறது. अभी जानते हो तुम जो पूज्य देवता थे सो आप पूजारी बने हो. இப்போ நீங்க தெரிஞ்சிட்டீங்க, புரிஞ்சிட்டீங்க, நான் தான் பூஜைக்குரியவனாக இருந்தேன், பிறகு பூஜாரி ஆயிட்டேன். ஹம்சோ தேவதா ஹம் பி சத்திரிய. தேவதையும் நான் தான், சத்திரியனும் நான் தான். த புரணி துனியாக்கா வினாஷோ. 2 பேர் இருக்கணும், அப்பதான் பழைய உலகம் அழியும். இது உலகத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவதைகள் அசுரர்கள். பிரம்மா துவாரா ஸ்தாபனா தோ ஜரூர் யஹா ஹோனி சாஹியே. ஆனா நமக்கு தெரியும், பிரம்மா மூலமா ஸ்தாபனை இந்த உலகத்துல நடந்தே தீரணும். तुम हो प्रजापिता ब्रुक मुख वंशावली ब्राह्मण कुल भूषण. நீங்க தான் பிரஜாபிதா பிரம்மாவுடைய கமல வாய் மூலமாக பெறப்படுத்த பிராமண குல பூஷணர்கள். சர்வோதய லீடர் வாஸ்தவமே தும் ஹி ஹோ. சர்வோதயா லீடருங்கிறது உண்மையில நீங்க தான், எல்லார் மீதும் இரக்கம் காட்டக்கூடியவர்கள். श्रीमत से तुम अपने घर पर भी दया करते हो तो सर्व पर भी दया करते हो. ஸ்ரீமத் படி நீங்க தனக்கும் கருணை காட்டுறீங்க, இறக்கம் காட்டுறீங்க, தன் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கருணை காட்டுறீங்க. ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபா பேட் தும்கோ ஹி பனாத்தே ஹி. ஸ்ரீயாக இருக்கக்கூடிய சிவபாபா தான் உங்களை என்ன பண்றாரு, ஸ்ரீயாக்குறாரு. ஸ்ரீ ஸ்ரீ வாஸ்தவமே ஏக் கோ ஹி கே சக்தே ஹி. ஆனால் அதே நேரத்தில் எல்லாரையும் நம்ம ஸ்ரீன்னு போட்டெல்லாம் கூப்பிடக்கூடாது. பாபா சொல்லிட்டார், ஸ்ரீன்னு எல்லாரையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கூப்பிட வேண்டாம். நயி துனியா சோ புராணி துனியா கேசே பன்தி ஹே. புது உலகம் எப்படி பழைய உலகமாகுது. ஜடு பனே த புராணி துனியாக்கா வினாஷோ. ஜடமாகணும், பட்டு போகணும், இத்து போகணும், அப்போதான் இந்த பழைய உலகம் வினாஷ் ஆகும். பிரம்மா துவாரா ஸ்தாபனா தோ ஜரூர் யஹா ஹோனி சாஹியே. அதே நேரத்தில் பிரம்மா மூலமாக ஸ்தாபனை இங்கே நடந்தே ஆகணும், இந்த உலகத்தில் தான் நடக்கணும். பிரஜா யஹா ரச்தே ஹே. பிரஜைகளை இங்கே தான் தயார்படுத்துகிறோம். சூக்கியம் வத்தன் மே தோ பிரம்மா அக்கேலா பேட்டா ஹே. சூட்சும லோகத்தில் பிரம்மா பாருங்க தனியாக உட்கார்ந்துருக்கார். பிரம்மா பாபா எப்படி உட்கார்ந்துருக்கார், சூட்சும லோகத்தில் தனியாக இருக்கார். ரச்சனா ரச்கர் பூரிக்கி தோ பர்வரிஷ் பன்கே. ஒரு படைப்பை உருவாக்கி அதற்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சிட்டார். அதுக்கப்புறம் ஃபரிஷ்தாயிட்டு போய் உட்காந்துட்டார். இனி அவருக்கு வேலை கிடையாது, நமக்கு தான் வேலை. அவர் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே நமக்கு செஞ்சுட்டு போயிட்டார் பாபா. தும் ஹோ பிரஜாபிதா பிரம்மா முக் வம்சாவளி பிராமன் குல் பூஷன். நீங்கள் தான் பிரஜாபிதா பிரம்மாவுடைய கமல வாயை சேர்ந்தவர்கள் மற்றும் பிராமண குல பூஷணர்கள். சர்வோதயா லீடர் வாஸ்தவமே தும் ஹி ஹோ. பாபா சொல்றார், சர்வோதயா லீடர், எல்லார் மீதும் இரக்கம் கருணை காட்டக்கூடியவங்க உண்மையிலேயே நீங்க தான். श्रीमत से तुम अपने पर भी दया करते हो तो सर्व पर भी दया करते हो. ஸ்ரீமத் படி நீங்க தனக்கும் கருணை இரக்கம் காட்டுறீங்க, மேலும் மற்றவங்களுக்கும் கருணை காட்டுறீங்க. श्री श्री शिव बाबा बैठ तुमको ஸ்ரீ பனாத்தே ஹே. ஸ்ரீயாக இருக்கக்கூடிய சிவ பாபா நம்மளை என்ன பண்றாரு, ஸ்ரீ தன்னை போல நம்மளையும் பாபா உருவாக்குறார். ஸ்ரீ வாஸ்தவமே ஏக்கோய் கே சக்தி. ஆனால் அதே இடத்துல ஸ்ரீன்னு போட்டுக்குவாங்க. பாபா சொல்ற ஸ்ரீன்னு போடுறது உங்களுக்கு கிடையாது, ஒருத்தருக்கு மட்டும்தான் அது, அவருக்கு மட்டும்தான் போடணும், மற்ற யாருக்கும் கிடையாது. பதீத் பாவன் சர்வக்கா சத்கதி தாத்தா ஏக் ஹி ஹே. பதீத்த பாவனன் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒருவர் மட்டும்தான். பாக்கி ஏஹே அசத்திய ஜூட்டி துனியா. மற்றபடி இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அசத்தியமானது மற்றும் பொய்யான உலகம். इसमें जो कुछ बताते हैं वो सभी झूठ ही झूठ है. இங்கே நீங்கள் என்னெல்லாம் கேட்டீங்களோ அது எல்லாமே இவங்களால ஜோடிக்கப்பட்டது, இதில் கொஞ்சம் கூட உண்மையே கிடையாது. அந்த வந்திருந்தவங்க சொல்கிறாங்க, சார் கூடயே வந்திருப்பாங்களா, அதில் வந்திருக்கவங்க ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்திருக்காங்க, அவங்க தான் வந்துட்டு படிக்கிறவங்க, அவங்க தான் வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க. ரச்சிதா और रचना के बारे में झूठ ही बताते हैं, பாபா சச் बताते. படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி புறம்பான கருத்துக்களை தான் சொல்கிறாங்க, ஆனால் பாபா சத்திய கருத்துக்களை கொடுக்குற. इसको सत्य नारायण की कथा कहा जाता है.
ஆகையால தான் இதை என்ன சொல்லப்படுதா, சத்திய நாராயணருடைய கதை என்று சொல்லப்படுகிறது. बेहद के बाप से बेहद का वर्षा मिल जाता है, इसलिए श्रीमद् பகவத் கீதா காயா ஜாத்தா ஹே. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குது. ஆகையால தான் ஸ்ரீமத் பகவத்கீதைன்னு நம்ம எழுதியிருக்கிறோம். எப்படி எழுதியிருக்கிறோம்? ஸ்ரீமத் பகவத்கீதை. பாக்கி சாஸ்திரஹே உன்கி ரச்சனா, மற்ற சாஸ்திரங்கள்லாம் அதனுடைய படைப்புகள். கீதா மாயி பாப் ஹே, கீதை என்பது தாயாகவும் இருக்கிறது தந்தையாகவும் இருக்கிறது. கீதா கண்டன் கர்னேசே வருஷா தும்கோ பி நெய் மிலேகா. நீங்கள் கீதையை துண்டிச்சிட்டீங்க, கீதையோட சரியான தொடர்பு இல்லைன்னா உங்களுக்கு எப்படி பதவி கிடைக்கும்னு கேட்குறாரு பாபா. ஏ பாத்தே தும் பச்சே ஹி ஜான்தே ஹோ, இந்த விஷயங்களெல்லாம் குழந்தைங்களாகிய உங்களுக்கு தான் தெரியும். ऐसा भी नहीं कि जो पुराने हैं वही होशियार होंगे, அப்படிலாம் கிடையாது. பழையவங்க தான் புத்திசாலியாக இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. கை நயே புராணோ சேபி தீக்கே அக்குதார் பனா, ஏன்னா நிறைய புது குழந்தைங்க வர்றாங்க, அவங்க பழையவங்கள விட என்ன பண்ணிடுறாங்க, முந்திட்டு போயிடுறாங்களாம். பாபா சொல்கிறார், முந்திட்டு என்ன ஆகுறாங்க, ஆஸ்தியை வாங்குறாங்கல்ல பாபா கிட்ட இருந்து. சத்தா பாபா சொல்கிறார், அகர் கோய் டெஹர் நெய் சக்தே தோ பாபா கியா கரே. யாரால நிலச்சி இங்கே இருக்க முடியலன்னா பாபாவும் என்னதான் பண்ணுவார்? நிக்ஷய் புத்தி ஹோ ஸ்ரீமத் பர் சலோ तो बस, நிக்ஷய புத்தி இருக்கணும், ஸ்ரீமத் படி நடக்கணும், அவ்வளோதான். இங்கே जैसे उस कमाई में दशा बैठती है वैसे यहाँ भी दशाएं बैठती है. எப்படி அங்கே லௌகிக்கில் வருமானம் பண்ணுறப்ப கூட என்ன சொல்லுவாங்க, கிரகம் பிடிச்சிருச்சு அதோட தாக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் இங்கே ஆத்மாவுக்கு வருமானம் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கேயே என்ன ஆகுதா, கிரகம் பிடிக்குதா. கிரகச்சாரி भी बैठ जाती है क्योंकि श्रीमत पर नहीं चलते. கிரகச்சாரம் ஏன் பிடிக்குது, ஸ்ரீமத் படி நடக்கிறதில்ல. பாக்கி ஹே பில்குல் சஹேஜ் பாத், மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சகஜமானது தான். பாபா மம்மா கா பச்சா பனா தோ சுக் தனேரே கா வர்ஷா மில்தா ஹே. பாபா மம்மான்னு சொல்லி அவங்களுக்கு குழந்தை ஆயிட்டோன்னாலே ஏராளமான அளவிற்கு சுகத்தினுடைய ஆஸ்தி கிடைக்கிறது. ஏக்கி மத்பர் சல்னே செகி கல்யாண் ஹே, ஒருவருடைய பாதையிலேயே செல்றப்பதான் நன்மையானது அடங்கியிருக்கு. ஜிஸ்கோ தும்னே ஆதா கலப் யாத் கியா அபி வஹ் ஹம்கோ மிலா ஹே தோ உன்கோ பக்கட் லேனா சாஹியே, இஸ்மே மூஞ்சித்தே கியோ ஹோ. பாபா சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு யாராவது கிடைக்கிறாங்கன்னா அவங்கள பிடிச்சி வச்சுக்கோங்க, இதில் உங்களுக்கு என்ன குழப்பம்னு கேட்குறாரு பாபா. பாபா சொல்கிற இல்லை, யார் சொல்கிறா, பாபா சொல்கிற. பாபா சொல்கிறாங்க, நாடக அனுசாரம் தான் நான் ராஜ்ய பாக்கியத்தை கூட கொடுக்குறேன். மேரி மத்பர் சல்னா ஹோத்தா, ஆனால் ராஜ்யத்தை வாங்கணும்னா என்னோட வழிப்படி நீங்கள் நடக்கணும். ஸ்வர்குக்கா வர்ஷா பி தும் பாத்தே ஹோ, சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை கூட நீங்கள் தான் அடையிறீங்க. கல் ஸ்வர்கத்தா ஆஜ் நரக் ஹே, நேற்று சொர்க்கம் இருந்துச்சு இன்னைக்கு நரகம் ஆயிடுச்சு. அபி ஃபிர் சொர்க்க பண்ணாய், நாளைக்கு மீண்டும் என்ன ஆகணும், சொர்க்கம் ஆகணும். கல் யஹா மாலிக் தே ஆஜ் பெக்கர் பனே ஹோ. சில பேர் எப்படி இருக்காங்களாம், முன்னாடி செல்வந்தராக இருக்காங்களாம், நேற்றுக்கு பார்த்தா செல்வந்தராக இருக்காங்களாம், இன்னைக்கு பார்த்தா பிச்சைக்காரன் ஆயிட்டாங்களாம், குழப்பத்தில் வந்துடுறாங்களாம். புத்தி சே முஜே யாத் கரோ और कोई तुमको तकलीफ नहीं देता हूं. புத்தி மூலமாக என்னை நினைவு செய்யுங்க, வேற எந்த கஷ்டமும் உங்களுக்கு நான் கொடுக்கறதே இல்லைன்றார் பாபா. வேற ஏதாவது கஷ்டம் கொடுக்குறாரா பாபா? புத்தியால் நினைக்கணும், அவ்வளோதான், வேற கஷ்டமே இங்கே கிடையாது. கல் சொர்க்குத்தா அவர் ஆஜ் நரக் ஹே, நேற்றைக்கு சொர்க்கம் இருந்தது இன்னைக்கு நரகம் ஆயிடுச்சு. அபி ஃபிர் சொர்க்க பண்ணாய், இப்போ மீண்டும் என்ன ஆகணும், சொர்க்கம் ஆகணும். பல்க் யஹா மாலிக் தே ஆஜ் பெக்கர் பனே ஹோ, இன்னைக்கு வேணால் நீங்கள் எஜமானனா இருக்கலாம், ஆனால் இங்கே என்னதான் ஆக போகிறீங்கன்றார் பாபா, பிச்சைக்காரனாக தான் ஆக போகிறீங்க. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது என்றைக்குமே அழியக்கூடியது தான். ஸோ எவ்வளோதான் இருந்தாலும் எல்லாமே என்ன ஆகிடும், அழிஞ்சிடும். பிரின்ஸ் और பெக்கர் பன்னேக்கா ஏ ஸ்கூல் ஹே, இளவரசன் இளவரசி ஆகிறது, பிச்சைக்காரன் ஆகிறது, அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் என்ன சொல்கிறாங்க பாபா, இங்கே சாப்பிட்ற இடம் கூட வைக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் உட்காந்து ஒரே தான் சாப்பிட்ணுங்கிறதுக்காக இவங்களுக்கு ஒரே தான் வைக்கப்பட்டிருக்கு.
செகண்ட் கி தோ பாஜி ஹே, வினாடிக்கான பந்தயம்தான் இது. பாப்கா பனா ஒரு ஹக்குதார் பனா, பாபா குழந்தையாயிற்றாலே உரிமையாளர் ஆகிவிட்டோம். அகர் கோய் டெஹர் நஹீ சக்தே தோ பாபா கியா கரே. யார் ஒருவர் நீடித்து இருக்க முடியவில்லையோ பாபாவும் என்ன செய்வார்? நிச்சய புத்தி ஹோ ஸ்ரீமத் பர் சலே தோ பஸ். நிச்சய புத்தியோடு ஸ்ரீமத் படி நடந்தால் போதும். जैसे उस कमाई में दशा बैठती है वैसे यहाँ भी दशाएं बैठती है. எப்படி அந்த வருமானத்தில் கிரகம் பிடிக்கின்றதோ அதே போல் இங்கும் ஏற்படுகிறது. ग्रहचारी भी बैठ जाती क्योंकि श्रीमत पर नहीं चलते. बाकी है बिल्कुल सहज बात. கிரகச்சாரம் ஏற்படுவதற்கான காரணம் ஸ்ரீமத் படி நடப்பதில்லை. மற்றபடி அனைத்துமே இங்கு சகஜமானது. பாபா மம்மா கா பச்சா பனா तो सुख दनेरे का वर्षा मिलता है. பாபா மம்மாவின் குழந்தை ஆகிவிட்டாலே அளவில்லாத சுகத்திற்கான ஆஸ்தி கிடைக்கிறது. ஏக்கு கி மத் பர் சல்னே से ही कल्याण है. ஒருவருடைய வழியில் நடப்பதிலேயே நன்மை இருக்கிறது. जिसको तुमने आधा कल्प याद किया अभी वो तुमको मिला है तो उनको पकड़ लेना चाहिए. इसमें मूंझते क्यों हो. யாரை நீங்கள் அரை கல்பமாக நினைவு செய்தீர்களோ அவரே உங்களுக்கு கிடைத்து விட்டார். எனவே அவரை நன்றாக பிடித்து கொள்ளுங்கள். இதில் ஏன் குழப்பமடைய வேண்டும்? பாபா கேத்தே ஹே फिर से ड्रामा अनुसार राज्य भाग्य देने आया हूँ. பாபா கூறுகிறார், மீண்டும் நாடகத்தின் அனுசாரம் ராஜ்ய பாக்கியம் வழங்குவதற்காக வந்திருக்கிறேன். மேரி மத் பர் சல்னா ஹோகா, என்னுடைய வழிப்படியே நடக்க வேண்டும். புத்தி சே முझे याद करो और कोई तुमको तकलीफ नहीं देता. புத்தியால் என்னை நினைவு செய்யுங்கள், வேறு எந்த கஷ்டமானவைகளை நான் உங்களுக்கு சொல்வது இல்லை. ஸ்வர்க கா வர்ஷா பி தும் பாத்தே ஹோ, சொர்க்கத்தின் ஆஸ்தியையும் நீங்களே அடைகிறீர்கள். கல் ஸ்வர்கத்தா ஆஜ் நரக் ஹே, நேற்றைக்கு சொர்க்கம் இருந்தது, இன்றைக்கு நரகமாகிவிட்டது. அபி ஃபிர் ஸ்வர்க பன்ன, இப்போது மீண்டும் சொர்க்கமாக வேண்டும். கல் யஹா மாலிக் தே ஆஜ் பெக்கர் பனே ஹோ, நேற்றைக்கு இங்கு எஜமானர்களாக இருந்தீர்கள், இன்றைக்கு பிச்சைக்காரனாகிவிட்டீர்கள். பிரின்ஸ் ஓர் பெக்கர் பன்னேக்கா ஏ கேலு ஹே, இளவரசன் மற்றும் பிச்சைக்காரர் ஆகுவதற்கான விளையாட்டுதான் இது. கித்னி சஹஜ் பாத்தே, எவ்வளவு சகஜமான விஷயம் இது. தேஹி அபிமானி நெஹி பன்தே இஸ்மே ஹி மேனத், எல்லாமே சகஜம்தான், ஆனால் ஏன் கஷ்டமாயிடுதான்? பாபா சொல்கிறார், தேகி அபிமானி ஆகிறது இல்லை, தேக அபிமானத்தில் போயிடுறனால தான் எல்லாமே கஷ்டமாக இருக்குது. சன்னியாசி லோக் கேத்தே ஹே துமே குரோத் ஆத்தா ஹே तो तुम मुख में मुलरा डाल दो. சன்னியாசிகள் கூட சொல்லுவாங்களாம், கோவம் வருதா வாயில கூலாங்கல்ல போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்களாம். ஏ திருஷ்டாந்த் சப் இஸ்ஸமைக்கே ஹே, இந்த உதாரணங்கள் எல்லாம் இந்த நேரத்திற்கான அடையாளம். பிரம்மரிக்கா மிசால் பி யஹா கேலியே, குளவியோட உதாரணம் கூட சந்நியாச மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதுவும் இந்த நேரத்துக்கு தான். விஷக்கே கீடேக்கோ ஆப் சமான் பனாத்தியே கமாலுகே, விஷமான பூச்சிய புழுவை எடுத்துட்டு வந்து தனக்கு சமம் குளவியாக்கிடுது, இதுதான் அதிசயம். பரோபர் இசமெச விஷ்டாக்கே கீடேகே, அதே போல இந்த நேரம் எல்லாரும் எப்படி இருக்காங்க? விஷமான புழுக்கள். உன்கோ தும் பிராமணியா பூம்பூம் கருத்திய, அவங்களதான் பிராமணிகளாகிய நீங்க ஞானத்தை ஊதி ஊதி தூய்மையாக்குறீங்க. கொய்த்தோ பிராமணியா பிராமன் உடனே லாயக் பன் ஜாத்தே, சில பேர் அதில் என்ன ஆயிடுறாங்களாம், பிராமணனாகி பறக்கிறதுக்கே தயாராகிடுறாங்க. கொய் சூதரக்கா சூதர ரே ஜாத்தே, சில பேரோ சூதரனா இருக்காங்களாம், சூதரனாவே இருந்துடுறாங்களாம். சர்ப்புக்கா மிசால் பி யஹா கி ஹே, சர்ப்பம் பாம்போட உதாரணமும் இந்த நேரத்துக்கு தான். தும் அப்னேக்கோ ஆத்மா சம்ஜோ, நீங்கள் தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. ஏ புராணி கால் உத்தார் சத்யுகமே நை கால் லேனி ஹே, இந்த பழைய சட்டையை உரிச்சிட்டு சத்யுகத்தில் புது சட்டை போட்டுக்கோங்க. பாப் ஹே கியான் கா சாகர், பாபா தான் ஞான கடல். கீதா கித்னி சோட்டி பனை, கீதை எவ்வளோ சின்னதாக உருவாக்கப்பட்டுருச்சு. ஸ்லோகோக்கோ கண்ட்டு கர் லேத்தே ஹே, ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. சப் லோக் உன் பர் ஃபிதா ஹோ ஜாத்தே, அவங்க உட்காந்து அதை உபதேசம் பண்ண எல்லாரும் அவங்கள்ட்ட பலி ஆயிடுறாங்க. கீதா படுத்தே கலியுகாந்தாகே, இப்படி கீதை படிச்சே கலியுகத்தோட முடிவே வந்துருச்சுன்றார் பாபா. சத்கதி கிஸ்கோ பி நேமி, எவ்வளோ படிச்சிருந்தாலும் சத்கதி இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்கல. तुमको थोड़ा ही ज्ञान देता हूँ तुम स्वर्ग में चले जाते,
ஆனால் பாபா நமக்கு கொஞ்சோண்டு ஞானம் கொடுத்தா கூட அந்த கொஞ்சம் ஞானம் கேட்டவங்க கூட சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. கித்தனா மீச்சா பண்ணாய். அப்போ எவ்வளோ இனிமையானவங்களாகணும். தாரன் கர்ணிகே, தாரணை செய்யணும். விசார் சாகர் மந்தன் கர்னாய், ஞான கடலை நல்லா கடையணும். தின்மே தந்தா கரோ, போத் கமாய் ஹோகி. பகலில் தொழில் செய்யுங்க, நிறைய வருமானம் கிடைக்கும். சவேரே செவேரே ஆத்மா ரிஃப்ரெஷ் होती है. ஆனால் அதிகாலையில் ஆத்மா எப்படி இருக்கும்? புத்துணர்ச்சியாக இருக்கும். பார் பார் அபியாஸ் करने से आदत पड़ जाए. ஆனால் திரும்ப திரும்ப பயிற்சி செஞ்சாதான் பழக்கம் வரும். அபி ஜோ கரேகா ஓ ஊஞ்சு பத் பாயேகா. இப்போ யார் செய்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவி அடைகிறாங்க. நிக்ஷய புத்தி விஜயந்தி, சம்சய புத்தி வினசந்தி. நிச்சய புத்தியுடையவர்கள் வெற்றி அடைகிறார்கள், சந்தேக புத்தியுடையவர்கள் அழிந்து விடுகிறார்கள். பேகத் கா பாப் மிலா, இஸ்மே சம்சய கியோலா. எல்லையற்ற தந்தையை கிடைச்சிட்டார், இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம்? शिव बाबा विश्व का मालिक बनाते हैं, उसको क्यों भूलना चाहिए? शिव बाबा உலகத்துக்கே உங்களை எஜமானனாக்குறார், அவரை ஏன் நீங்கள் மறக்கணும்? இன் ஞான் ரத்னோ சே படா பியார் ஹோனா चाहिए. இந்த ஞான ரத்தினங்கள் மீது உங்களுக்கு அளவில்லாத அன்பு இருக்கணும். மகாதானி பாப் தும்கோ விஸ்வ கா மாலிக் பனாத்தே ஹே. மகாதானி தந்தை உங்களை உலகத்துக்கே எஜமானன் ஆக்குகிறார். ஏ ज्ञान का एक एक रतन லாக்கோ ருப்பியும் காஹே. இந்த ஞானத்தோட ஒவ்வொரு ரத்தினங்களும் லட்சக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ளது. अच्छा मीठे मीठे सिखीलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार नमस्ते. धारणा के लिए मुख्य सार. धारणिकाना मुख्य सारम. श्रीमत पर चलकर अपने ऊपर आपे ही दया करनी है. ஸ்ரீமத் படி நடந்து தன் மீது தானே இரக்கம் காட்டுங்கள். சர்வோதயா பன் பதி துனியா கோ பாவன் பனானா ஹே. சர்வோதயா அனைவர் மீதும் தயை காட்டக்கூடியவராகி பதீத்த உலகத்தை பாவனமாக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், அமிர்த் வேலே ரூஹானி தந்தாக்கர் கமாய் ஜமா கர்னி ஹே. அமிர்த வேளையில் ஆன்மீக தொழில் செய்து வருமானத்தை உருவாக்க வேண்டும். விசார் சாகர் மந்தன் கர்னா ஹே. ஞான கடலை கடைய வேண்டும். தேஹி அபிமானி பன்னைக்கு மேனத் ஜரூர் கர்னி ஹே. ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான உழைப்பை அவசியம் செய்ய வேண்டும். பாபா இன்னைக்கு வரதானம் கொடுக்கறாங்க. सर्व शक्तियों को ऑर्डर प्रमाण चलाने वाले शक्ति स्वरूप மாஸ்டர் ரச்சியதா பவ. சர்வ சக்திகளையும் கட்டளைப்படி நடத்தக்கூடிய சக்தி ஸ்வரூபம் மாஸ்டர் படைப்பாளர் பவ. जो बच्चे मास्टर सर्वशक्तिवान की अथॉरिटी से शक्तियों को ऑर्डर प्रमाण चलाते हैं तो हर शक्ति रचना के रूप में मास्टर रचिता के सामने आती है. எந்த குழந்தைங்க மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்ற அத்தாரிட்டியிலிருந்து சக்திகளை கட்டளைப்படி நடத்தி வைக்கிறாங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு சக்தியும் படைப்பு என்ற ரூபத்தில் மாஸ்டர் படைப்பவர் முன்பு ஆஜராகிவிடும். ஆர்டர் கியா और हाजिर हो जाती है. நீங்கள் கட்டளை இட்ட உடனே அந்த சக்தி உங்கள் முன்னாடி வந்து ஆஜராயிடும். तो जो हुजूर अर्थात बाप के हर कदम की श्रीमत पर हर समय जी हाजिर वह हर आज्ञा में जी हाजिर करते हैं. அப்போ அந்த சக்தி அவங்கள எஜமானனாகவே ஏற்றுக்கொண்டு வந்துடும். ஆனால் அவங்க எப்போ அந்த எஜமானன் ஆகிறாங்க? அதாவது பாபா கொடுக்குற ஸ்ரீமத்தை ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு நேரத்திலும் செய்கிறேன் அப்படின்ட்டு பாபா முன்னாடி உடனடியாக அதை செயல்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு கட்டளையையும் அந்த சக்தியும் என்ன பண்ணுமா? கேட்டு நடக்கும். तो जी हाजिर करने वालों के आगे हर शक्ति भी जी हाजिर व जी मास्टर हजूर करती है. அப்போ பாபா சொல்கிறத அப்படியே கேட்டு அதை நடைமுறையில் கொண்டு வர்றவங்க முன்னாடி ஒவ்வொரு சக்தியும் உள்ளேன் செய்கிறேன்னு வந்து என்ன ஆகிடும்? எஜமானரேன்னு உங்கள் முன்னாடி வந்துடும்.
ऐसे ऑर्डर प्रमाण शक्तियों को कार्य में लगाने वालों को ही மாஸ்டர் அச்சேதா கहेंगे. இப்படி கட்டளைப்படி சக்திகளை காரியத்தில் பயன்படுத்துகிறவங்கள தான் மாஸ்டர் படைப்பாளர் என்று சொல்லப்படுகிறது. ஸ்லோகன் सिंपल बन. अनेक आत्माओं के लिए सैंपल बनना ये भी बहुत बड़ी सेवा है. எளிமையானவராக இருந்து அநேக ஆத்மாக்களுக்கு உதாரணமாக இருப்பது இதுவும் மிக பெரிய உயர்ந்த சேவை. இன்னைக்கு அம்மாவுடைய மகா வாக்கியமும் இருக்குது. டைரக்ட் ஈஸ்வரிய கியான் சே சஃபலதா. நேரடியான ஈஸ்வரிய ஞானத்தின் மூலம் வெற்றி. हमें ये जो अविनाशी ज्ञान मिल रहा है ये डायरेक्ट ज्ञान सागर परमात्मा द्वारा मिल रहा है. நமக்கு அழிவற்ற ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. இது நேரடியா ஞானக்கடல் பரமாத்மாட்டிருந்து கிடைச்சிட்டு இருக்கு. இஸ் ज्ञान को हम ईश्वरीय ज्ञान कहते हैं. இந்த ஞானத்தை தான் நாம் ஈஸ்வரிய ஞானம்னு சொல்கிறோம். क्योंकि इस ज्ञान से मनुष्य जन्म जन्मांतर दुख के बंधन से छूट जाते. ஏனென்றால் இந்த ஞானத்தின் மூலமாக மனிதர்கள் ஜென்ம ஜென்ம துக்கத்தின் பந்தனத்திலிருந்து விடுபடுகின்றனர். கர்ம பந்தன்மே நெகி ஆத்தே. கர்ம பந்தனத்தில் வருவதில்லை. इसलिए ही इस ज्ञान को अविनाशी ज्ञान कहा जाता है. ஆகவேதான் இந்த ஞானத்தை அழிவற்ற ஞானம் என்று சொல்லப்படுகிறது. अब ये ज्ञान सिर्फ एक ही अविनाशी परमपिता परमात्मा द्वारा हमें प्राप्त होता है. இப்போது இந்த ஞானம் ஒரே ஒரு அழிவற்ற பரம்பிதா பரமாத்மா மூலமாகவே நமக்கு கிடைக்கிறது. क्योंकि वो खुद अविनाशी है. ஏனென்றால் அவர் ஒருவரே அழிவற்றவர். बाकी तो सब मनुष्य आत्माएं जन्म मरण के चक्कर में आने वाले. மற்றபடி எல்லா மனித ஆத்மாக்களும் ஜென்ம மரண சக்கரத்தில் வர்றோம். इसलिए उनसे मिला हुआ ज्ञान हमें कर्म बंधन से छुटकारा देने वाला नहीं है. எனவே அப்படிப்பட்ட ஜென்ம மரணத்தில் வரக்கூடிய மனிதர்களிருந்து கிடைக்கக்கூடிய ஞானம் நம்மளை கர்ம பந்தனத்திலிருந்து விடுவிக்க முடியாது. इस कारण उनके ज्ञान को मिथ्या ज्ञान अथवा विनाशी ज्ञान कहेंगे. ஆகையால தான் அவங்களுடைய ஞானத்தை என்ன சொல்லப்படுது, அழியக்கூடிய ஞானம் மற்றும் கற்பனையானதுன்னு சொல்லணும். लेकिन ये देवताएं सदा अमर है क्योंकि इन्होंने अविनाशी परमात्मा द्वारा अविनाशी ज्ञान प्राप्त किया. ஆனால் தேவதைகள் சதா அமரர்கள். ஏன்னா அழிவற்ற தந்தையிட்டிருந்து அழிவற்ற ஞானத்தை அடைஞ்சிருக்காங்க. तो इससे सिद्ध है कि परम पिता भी एक तो उसका ज्ञान भी एक है. இதிலிருந்து எது சித்தமாகுது, பரமபிதாவும் ஒருத்தர் தான், அவருடைய ஞானமும் ஒன்று மட்டும்தான். इस ज्ञान में दो मुख्य बातें बुद्धि में रखनी है. இந்த ஞானத்திலிருந்து ரெண்டு முக்கிய விஷயங்களை புத்தியில வச்சுக்கணும். एक तो इसमें विकारी कलियुगी संग दोष से दूर होना है. ஒன்று இதுல விகாரியான கலியுகத்தினுடைய சகவாச தோஷத்திலிருந்து விலகி இருக்கணும். और दूसरी बात कि मलेच्छ खान पान आदि की परहेज रखनी है. ரெண்டாவது அசுத்தமான உணவு பழக்க வழக்கங்கள் இதில் பத்தியம் இருக்க வேண்டும். इस परहेज रखने से ही जीवन सफल होती है. இந்த விரதம் இருந்தாதான் உங்க வாழ்க்கை வெற்றியுடையதாக இருக்கும். அச்சா. ஓம் சாந்தி. மன அமைதி வேணும்னா மனசுல இருக்கிற எதிர்மறை தன்மைகள் எல்லாம் அழிச்சிடுங்க. If you want peace of mind, then
throw off the negativity of the mind.